ஒரு நிமிஷம் கேளுங்க. சாப்பாடு சாப்பிட்றப்ப ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது நிறைய இந்த ஹோட்டல்ஸில் வந்தாலுமே பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை சைடில் வச்சுட்டு அது கேட்டுக்கிட்டே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த பழக்கம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. மெயினாக சின்ன குழந்தைங்க, அதாவது ஜாஸ்தி விவரம் தெரியாத குழந்தைங்க, அவங்க அம்மா அவங்களுக்கு சாதம் ஊட்டுறப்ப நம்ம எப்படி வளர்ந்தோம்னா அந்த கதையை சொல்லுவாங்க, நிலாவை காமிப்பாங்க, இயற்கையை காமிச்சாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம வெறும் இப்போது ஸ்க்ரீன் பார்த்தால்தான் அந்த குழந்தைங்களே சாப்பிடும் அப்படின்ட்டு குழந்தைங்க அடம் பிடிக்க ஆரம்பிச்சு உடனே தாய் தந்தையர்கள் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அப்படின்ட்டு ஸ்க்ரீனை கொடுத்துட்றாங்க. இதனால் என்ன விளைவுகள் அறிவியல் பிரகாரம் பார்க்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மூளை சிக்னல் கொடுக்கும். ஃபஸ்ட்டு உணவை பார்த்த உடனே, அப்புறமா தொடு உணர்வு, கண் பார்வை, இந்த ஐம்புலன்களில் 2 புலன் உங்களுக்கு யூஸ் ஆகுது. அதை எடுத்து நாக்கில் வச்ச உடனே உமிழ்நீர் சுரக்குது. மூளையோட இன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி நமக்கு சாப்பாடு வரப்போகுதுன்ட்டு உள்ளே இருக்கிற நம்ம ஆர்கன்ஸை அது ரெடி பண்ணுது. இப்போது டிவியை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா 2 விஷயத்த மூளை செய்ய முடியாது. அதனால் வயிறு நிரம்பியதா இல்லையான்னு கூட தெரியாது. நம்ம பாடு சாப்பிட்டே இருப்போம். அந்த உணர்வு வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்கிற உணர்வே தெரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதனால தான் உடல் எடை வேற கூடுது. ஏன்னா நமக்கு ஃபோக்கஸ் இல்லாமல் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுனால. அதனால் எப்பயாவது உணவு உங்கள்கிட்ட வச்சாங்கன்னா கொஞ்ச நேரம் தானே, என்ன ஒரு 15 நிமிஷம், ஜாஸ்தி போனால் 15 நிமிஷத்துல 20 நிமிஷம் சாப்பிட போகிறீங்களா, இந்த மொபைலை தூரம் வச்சுருங்களேன். சாப்பாட்டு மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தொடு உணர்வு, அந்த ஸ்பூன்ஸையும் அவாய்ட் பண்ண சொன்னதுக்கு காரணமே அதுதான். ஒரு தடவை இது சின்ன ஞாபகம் வந்தது. ராஜாஜி லண்டனுக்கு போயிட்டு இருக்கிறப்ப அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் சொன்னாராம், அவருக்கு உணவு கொடுத்தப்ப, நீங்கள் ஏன் ஸ்பூனை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு கையால் தான் சாப்பிட வருமா, ஸ்பூனில் சாப்பிட வராதான்னு சொன்னப்போ அவர் பதில் கொடுத்தாராம், நான் என் கைகளை நல்லா நம்புகிறேன், அது சுத்தமாக இருக்குது உங்கள் கரண்டியை விட அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியலையா. அந்த மாதிரி நாம் சுத்தமாக தானே இருக்கோம், உணவை கையால் எடுத்து சாப்பிடலாமே, அது எதுக்காக நாம் பிறர் யாரோ வெளிநாட்டை செய்கிற பழக்கங்களை நாம் செய்யணும்னு நினைக்கிறோம். அதை வேற டீசன்சி, டேபிள் மேனர்ஸ்னு வரதை நம்ம சொல்கிறோம். ஸோ தொடர்றதுனால அந்த தொடு உணர்வுனால மூளையிலேருந்து சுரக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நாம் உணவை ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்றதுனால. அதுவும் இல்லாமல் அம்மா தானங்க சமைச்சு போடுறாங்க நமக்கு, அவங்கள நம்ம பாராட்டலாமே, சாப்பிட்டது நல்லா இருக்குன்ட்டு. முயற்சி செஞ்சு பாருங்கள் இன்னிலேருந்து. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.